காங்கிரஸ் வாக்குகளை வாங்கி எதிர்க்கட்சித் தலைவரான உதயநிதி ராஜினாமா செய்தால் நானும் ராஜினாமா செய்வேன் என்று சீமானின் விமர்சனத்திற்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிலடி கொடுத்துள்ளார். என்னடா கட்சி இது? இப்ப நான் என்ன சொல்றேன், ஏன் மாணிக் தாக்கூர் அவர்கிட்ட, என் அருமை சகோதரன்ட்ட, என் உடன் பிறந்தார்ட்ட கேட்கிறேன். உங்களுடைய தன்மானத்தை, உங்களுடைய கட்சியின் மீது இருக்கிற பற்றை நான் மதிக்கிறேன். ஆனால் நீங்க திமுக வாக்குல தான் வென்றிருக்கிறீங்க. நீங்க ஒரு 2000 வாக்கு வித்தியாசத்துல தம்பி விஜய் பிரபாகரனை வீழ்த்திருக்கீங்க. அதெல்லாம் நான் வெற்றியாவே கருதல. போனா போதுன்னு விட்டாங்க. இப்ப நீங்க இந்த பதவி விலகுங்க, விலகிட்டு திமுகவை கடுமையா சாடுங்க, டிவிக்கு கூட்டணியில வந்து நில்லுங்க, போட்டி விட்டு வெல்லுங்க, என்ன வேணாலும் பேசுங்க. என் வீட்டு சோத்தை தின்னுட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு என்னை எதிர்த்து பேசுறதெல்லாம் எவ்வளவு அநாகரியம். நீ திமுக காரன் ஓட்டுல வென்றுட்டு வாக்கக முகவர் போட வக்கு இருக்கா உனக்கு? ஒரு தொகுதியில தனியா நின்று எந்த இடத்துல கட்டுத்தொகை வாங்குவியா? நீ? நான் தோத்தாலும் 4 விழுக்காடு வச்சிருக்கேன். நீ வென்றா கூட வராத அவ்வளவு. ராகுல் காந்தி இருக்காரு, அவர் என்ன புதிதா ஏழை எளிய மகன் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்லையா? எவ்வளவு வசதியா பாருங்க. இது மன்னராட்சி, ஆம், இது வாரிசு அரசியல், சரிதான். ஆனால் இந்த வாரிசு அரசியலின் முன்னோடி மூலம் காங்கிரஸ். தேர்தல் முடியும் முதல் நாள் ஓட்டு போறதுக்கு முதல் நாள் பேசுறாப்ல, தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் போய் மோடி அமித்ஷா காலிலே விழுவார் அப்படின்னு 2 வாரத்துல இவர் போய் விழுகிறாப்ல. என்னென்னமோ பேசினான் சீமான். இன்னைக்கு உதயநிதிக்கு வக்காலத்தை வாங்கி பேசியிருக்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. காங்கிரஸ் பூ போட்டு சாப்பிடுதா, பிச்சை எடுத்துச்சா, அப்படிலாம் பேசியிருக்கிறது ரொம்ப காமெடியா இருக்கு. எனக்கு சொந்த ஊர்ல டெபாசிட் வாங்க முடியல, காரைக்குடியில் எங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. திமுக ஓட்டை வாங்கி காங்கிரஸ் ஜெயிச்சதுனால ராஜினாமா பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்களா? காங்கிரஸ் ஓட்டை வாங்கி தானே உதயநிதி எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. காங்கிரஸ் ஓட்டு இல்லாமலே அவர் உதயநிதி திருவள்ளிக்கண்ணியில் ஜெயிச்சிருக்காரு. அவரை உங்க தம்பி உதயநிதி ராஜினாமா பண்ண சொல்லுங்க. அடுத்து 24 மணி நேரத்தில் ஓம் பிர்லா பார்த்து நான் சிக்னேச்சர் கொடுத்துருவேன். இந்த சவாலை ஏற்க தயாரா இருக்காரா சீமான்?